வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய 3 கொஸ்டின் வேர்ட்ஸ் தான் நாம் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஒவ்வொன்றுமே அவ்வளவு இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் ஒன், டு வாட் எக்ஸ்டென்ட், எந்த அளவிற்கு அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம். இதை வச்சு நம்ம நிறையா யூஸ்ஃபுல் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இங்கிலீஷில் பயனுள்ள கேள்விகள் கேட்பதற்கு இந்த ஃப்ரேஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் நிறையா சென்டென்சஸ் மேக் பண்ணி பாருங்கள், எஸ்பெஷலி இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். ஓகே, லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஒன். டு வாட் எக்ஸ்டென்ட் இஸ் இட் பாசிபிள்? தமிழில் அது எந்த அளவிற்கு சாத்தியம் அப்படிங்கிறது அர்த்தம். அது எந்த அளவிற்கு சாத்தியம். Let us move on to the second example. To what extent do you believe this? எந்த அளவிற்கு இதை நம்புகிறீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படின்னாலே எந்த அளவிற்குங்கிறது அர்த்தம். இதை பயன்படுத்தி நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ணி பாருங்கள். இதுதான் செகண்ட் யூஸ்ஃபுல் கொஸ்டின் வேர்ட், ஹவ் ஃபார். ஹவ் ஃபார் அப்படின்னாலே தமிழில் எவ்வளவு தூரம்னு அர்த்தம். இதை யூஸ் பண்ணி 2 சென்டென்சஸ் எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் நிறையா சென்டென்சஸ் மேக் பண்ணி பார்க்கலாம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஒன். ஹவ் ஃபார் டு யூ ரன் எவ்ரி டே? தினமும் எவ்வளவு தூரம் ஓடுகிறாய் அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம். லெட் அஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் ஒன். ஹவ் ஃபார் இஸ் இட் ஃப்ரம் மதுரை டு சென்னை? மதுரையிலிருந்து சென்னைக்கு எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸுக்கு தமிழ் அர்த்தம். திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் கொஸ்டின் வேர்ட் இன் திஸ் வீடியோ. ஹவ் லாங், தமிழில் எவ்வளவு காலம்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிறணும், எத்தனை வருடங்களாக, எத்தனை நாட்களாக, எத்தனை மாதங்களாக அப்படின்னு கேட்குறதுக்குமே ஜென்ரலாக இந்த ஹவ் லாங் என்ற இந்த கொஸ்டின் வேர்டை வச்சு நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி கேட்டுக்கிறலாம். ஓகே, இதை 2 சென்டென்ஸில் நம்ம பார்த்துருவோம். அதை வச்சு நீங்கள் நிறையா சென்டென்ஸ் மேக் பண்ணி பார்த்துக்கோங்க. லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஒன். ஹவ் லாங் வில் யூ பி வித் ஹர்? அவளுடன் எவ்வளவு காலம் இருப்பாய் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸுக்கு உண்டான தமிழ் மீனிங். லெட் அஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஹவ் லாங் எகோ டிட் யூ கோ தேர்? எவ்வளவு காலத்திற்கு முன்பு அங்கு சென்றாய்? இப்போ நல்லா கவனிக்கணும். ஹவ் லாங் அப்படின்னா எவ்வளவு காலம், அல்லது எவ்வளவு நாட்கள், எவ்வளவு மாதங்கள், அல்லது எவ்வளவு வருடங்கள் அப்படின்னு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அர்த்தத்தில் கூட இதை நம்ம பயன்படுத்த முடியும். இந்த ஹவ் லாங்க்கு அப்புறம் நம்ம எகோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா எத்தனை நாட்களுக்கு முன்பாக, அல்லது எத்தனை வருடங்களுக்கு முன்பாக, எத்தனை மாதங்களுக்கு முன்பாக, எவ்வளவு காலத்திற்கு முன்பாக, இந்த அர்த்தத்தில் இதை நம்ம பயன்படுத்திக்கிறலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு எகோ சேர்க்கறதுனால. ஸோ ஹவ் லாங் அப்படின்னா எவ்வளவு காலம், ஹவ் லாங் எகோ அப்படின்னா எவ்வளவு காலத்திற்கு முன்பாக அப்படிங்கிற அர்த்தத்தில் மீனிங் மாறும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா சென்டென்ஸ் மேக் பண்ணி பார்க்கும்போது இங்கிலீஷில் ஈஸியாக எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகே, தட்ஸ் இட். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் டு இம்ப்ரூவ் யர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். தேங்க்யூ.